மத்த கட்சிக்காரன் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணானா பிடிச்ச உடனே உள்ள போடுறீங்க. இது உங்க கட்சிக்காரன் ஒரு விஷயத்த பண்ணானா தெளிவா நீங்க ஆராயறீங்க. இல்லையே, எல்லாருக்கும் அலிஷா அப்துல்லா வந்து ஒரு புகார் அளிச்சிருந்தாங்க. திருச்சி சூர்யாவும் முக்தார் என்ன பத்தி தவறா பேசினாங்கன்னு உடனடியா அவங்களை கைது பண்ணீங்க. இதே உங்க கட்சியில இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நீங்க கட்சியோட நீக்க மாட்டீங்க. ஒண்ணு கடந்த ஆட்சியை போல அவங்க மேல எல்லாம் குண்டர் சட்டம் போடல. இல்ல போட வேண்டிய சூழ்நிலை தான் போடல. குண்டர் சட்டம் எப்ப பொருந்தும்? அந்த சட்டத்துக்கான மதிப்பு என்ன? சமூகத்துக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு கிடையாது. அப்படி கிடையாது. 6 குற்றங்கள் தொடர்ச்சியாக செய்திருப்பாரேனால் அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சுவதற்கு தகுந்த அடிப்படையிலான உரிமை இது அரசியல் சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அப்படித்தான் இதை பார்க்கணும். பாலியல் பண்பு பண்றவங்களும் போடுவாங்க, கொலை பண்றவங்க மேலேயும் 3 விஷயங்களுங்க. ஒன்று போதைப் பொருள் கடத்தல், இன்னொன்று பாலியல் குற்றச்சாட்டு, இன்னொன்று தொடர் கொலைகள். இந்த 3க்கும் அந்த சட்டம் பொருந்தும். இன்னொன்று கூட என்னன்னா தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிற ஒரு இந்த விஷயங்களுக்காக தான் அந்த குண்டர் சட்டமே பாய்ச்சப்படுது. பேசினால் என்ன தேச விரோதம்? அவதூறு. அதுக்கு தனி பிரிவுகள் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு எடுத்துக்காட்டு நான் கவின் ஆணவ படுகொலையில் அவங்க அம்மா 9 மாசம் சிபிசிஐடி தேடிச்சா இல்லையா? என்ன பண்ணோம்? நாங்கள் அமைதியா வாயை மூடிட்டு இருந்தீங்க, பேசாம. இல்லை.